வணக்கம், நான் கணேஷ். இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு பிரதேசத்தை நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்கோம். அதுவும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டரில் போகிறோம். ஏன் டிராக்டரில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்து டிராக்டர் இல்லாட்டி லேமாஸ் இல்லாட்டி மாட்டு வண்டில் அப்படித்தான் நீங்கள் பயணம் செய்ய முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழி இந்த ஆலயத்தில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம், அதாவது என்ன சொல்கிறேன், காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் இல்லை பரம்பரை இப்படியே சார்ந்தவங்க தான் இந்த கோயிலுக்கு காலங்காலமாக அவங்க தான் மடை பரவி பொங்கல் வைத்து கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சவரை இதுக்கு முதல் ஆரா செய்தவங்கள்ட்ட எனக்கு தெரியல. இங்கே வழிபாடு செய்யறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழுமாடு, அதாவது எருமை மாடு வச்சிருக்கார்கள். காட்டு மாடுகளை பிடிக்கிறது, காட்டு மாடுகளால் வர தொல்லைகள் இருந்து எங்கள்கிட்ட இருக்க பட்டி மாட்டை காப்பதுக்காக இந்த பிள்ளையார காலகாலமாக வழிபட்டு வராங்க. முற்காலத்தில் மாடுகளுக்காக அதாவது குழுமாடுகள் எங்களை பட்டி மாடுகள்லாம் பிடிபட்டிருக்கு. அதை பிடிச்சு கட்டும் பொழுது வேறையாக்கள் மந்திர முடிச்சுகள் போட்டு மாடுகளை அறுத்து ஓட வைக்கவும், அதாவது எங்களை மாடுகள் நோய்வாய்ப்பட்டு அதில் இறந்து போறதுக்காகவும் சில மந்திர முடிச்சுகள் போட்டு மந்திரங்களால் கட்டுகள் செய்கிறவங்க. அந்த கட்டுகள் எங்களை மாடுகளை பாதுகாக்கிறதுக்காக புளியங்குளத்து பிள்ளையார் என்ற இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அடங்காத மாடும் அடங்கும்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா புளியங்குளத்தானே என்று சொல்ல அடங்காத மாடும் அடங்கும் என்று பெரியவங்க சொல்றேன் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆலயத்துக்கு போறது மிகவும் கடினமான ஒரு பயணம் தான். இது சுவாரஸ்யம் பயணமாக கூட சொல்லலாம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பிள்ளையாருக்கு, அதாவது சில நேரம் துளைந்து போன மாடுகள், அதாவது பட்டியை விட்டு சில மாடுகள் எங்களை துளைந்து போன மாடுகளுக்கு புளியங்குளத்தானே நேர்த்தி வைத்தா அந்த மாடு திரும்பி வர வேண்டும். மாடுகள் பால் கறக்காமல் பால் சரியான கறக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த புளியங்குளத்து பிள்ளையாரை வணங்கி நேர்த்தி வச்சா அந்த போகத்துக்குரிய, அதாவது அந்த காலத்துக்கு பால்கள் சுரக்கும் வேண்டும். மாடுகளுக்கு அந்த காலப்பகுதியில் மேய்ச்சல் இல்லாமல் மழை இல்லாமல் நிலங்கள் வறண்டு போகக்குள்ள இந்த பிள்ளையாருக்கு நேர்த்தி வச்சா மழை பெழிஞ்சு மாடுகளுக்குரிய மேய்ச்சல் நிலங்களுக்குரிய புல்கள் அதிகமாக வளர வேண்டும். நம்பிக்கையாக கொண்டு ஊர் மக்கள் தொடர்ந்து இந்த பிள்ளையாரை வணங்கி கொண்டு வராங்க. வாங்க இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள போகக்குள்ள இந்த மாதிரி இந்த வீதிகள், இந்த காட்டு அனுபவங்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். வாங்க, எந்த அனுபவத்தை நீங்களும் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக அனுபவிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பெரிய கள்ளி என்று தெரியும் உங்களுக்கு. இந்த பெரிய வெற்றி மரம் பார்த்தீங்கன்னா கள்ளி இப்படி லேஸில் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி சரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இதுக்குள்ளாலாம் போகணும். எல்லாமே ட்ரெயினிங் தான் வரணும். அங்கே வரங்க ஒரு அடர்ந்த காலண்டபடியாக போகிற பயணம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். டேங்க பிடிடா மிஷின்லேருந்து வர கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தலையில் அங்கிளிக்கு முள்ளு விளாண்டபடியாக நாங்கள் இறங்கி கோயில் அடிக்கி கனதூரம் நடந்தே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம். ஆலயம் கிட்டே வந்துட்டோம். இதுதான் ஆலயம் தான் பாருங்க, விளங்குது பிள்ளையார் கோவில். இதுதான் மூண்டுகள் பிள்ளையார். அதாவது என்னென்னு சொல்ல போனால் புளியங்குளத்து பிள்ளையார்னு சொல்கிற இவரை தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கம் காடு, நடுவில் ஒரு வட்டையில் அமைஞ்சிருக்கார். இவர் தான் புளியங்குளத்து பிள்ளையார்னு சொல்கிறது. புளியங்குளம் மூண்டு பிள்ளையார். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்து பக்கத்தில் இருக்க ஒரு குளம் ஒன்று தான். இது வறட்சியான சூழ்நிலை காரணமாக இப்போ இந்த குளம் பற்றி இருக்குது. ஆலயம் இந்த பக்கம் தான் இருக்குது. இது கொஞ்சம் ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்க ஒரு குளம் தான். இது இப்போ தண்ணி இல்லாமல் வறண்டு போயிருக்குது. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு இஞ்சால பக்கம் ஒரு வெட்ட வழியில் நிற்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி காடு தான். அதில் நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது. அந்த மலையிலேருந்து இஞ்சால திரும்பினோம்டா இஞ்சால பக்கம் தான் கோயில் இருக்குது. போட்டு அவளை பெறட்டுங்க.
இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பானாக்கத்தையும் பஞ்சாவரத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சொல்லி வேலையில் தேன் மாதிரி தான் இருந்தது. வித்தியாசமான அனுபவம். அதுவும் சிரட்டையில் குடித்தா எப்படி இருக்குன்னு நீங்கள் குடிச்சு பாருங்க தெரியும். பூசையை சிறப்பாக முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நடையில் போகிற மாட்டோம். மிஷினில் வரக்குள்ள எல்லாருக்குமே தலையை கையெல்லாம் கிழிச்சு போட்டு அதால் கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்கால மிஷினில் வரப்புறம் எந்த செம்பீஸ்வர வீடியோவில் அந்த மலையை நான் காட்டியிருப்பேன். என்ன மலைன்னு பார்த்தீங்கன்னா அதான் பாவா மலைன்னு சொல்கிறது, நாச்சியார் விளையாட்டு மலைன்றது. அந்த வீடியோ பார்க்காதாக்கள் மேலே ஐகார்ட் கொடுக்குறோம், மேலே மறக்காமல் போய் பாருங்கள். சிலாக்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு ஆதரவு மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ஆதரவாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க.